tasty veg samayal. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போதுமே நீங்கள் சப்பாத்திக்கு குருமா வச்சு தாங்க சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் குருமா எப்போதுமே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி நம்ம பண்ணால் கிரேவி நம்ம மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது கடைகளில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாட்டு. ஸோ நம்ம கடைகளில் தான் சாப்பிட்ருக்கோம், தவிர வீட்டில் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ட நாள் கிடையாதுங்க. இனிமேல் இது ரொம்ப ஈஸியான வேலைங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட போகிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா ரொம்ப ஈஸியான வேலையா கிரேவி செய்கிறது, இனிமேல் நம்ம அடிக்கடி செய்யலாமே நம்ம வீட்டில் அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ண போகிறோங்க. எப்படி க்ளீன் பண்ணாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா தோல் சீவிக்கோங்க. மஷ்ரூம் சுற்றி இந்த மாதிரி நல்லா தோல் சீவுங்க. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வருதுல, பிளாக்லாம் போயிட்டு அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் சீவிக்கணும். ஃபுல் சைடு இந்த மாதிரி சீவிக்கோங்க. இது மஷ்ரூமோட அவுட்டர் தோல் தாங்க, அழுக்கா இருக்கிறதுனால நம்ம அதை சீவிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூமையும் சீவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமையும் நல்லா தோல் சீவியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம அலம்ப போகிறோம். இப்போ மஷ்ரூம் உங்களுக்கு வாட்டர் விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு மஷ்ரூமும் இந்த மாதிரி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுங்க. அதில் நீங்கள் தோல் இருந்தாலும் இதில் நீங்கள் இருங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எவ்வளோ தோல் வந்திருக்குன்ட்டு. இப்போ திருப்பியும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் அப்படியே ஒரு 5 minutes நல்லா ஊறட்டும். மஞ்சளும் உப்பும் வந்து நல்ல கிருமி நாசினிங்க. ஸோ அதில் நம்ம மஷ்ரூமை வாஷ் பண்ணோம்னா எதுவும் கிருமி இருந்தாலும் அது போயிருங்க. அதனால தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 minutes ஊற வச்சிருங்க. 5 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மஞ்சள் உப்பு தண்ணியோட நம்மளோட காளான் வந்து நல்லா சேர்ந்து இருந்து நல்ல கிருமிகள் இருந்தால் அதுவும் போயிருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த வாட்டரை நீங்கள் மாற்றிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூமை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூமை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாதியை கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மஷ்ரூமை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம நீல வாக்கில் எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 பல்லாரியை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் பட்டாணி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அப்புறம் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீத்தி வச்சுக்கோங்க. 1 துண்டு இஞ்சியும் 4 பல்லு பூடையும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. பச்சை வாடை போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை கீட்டி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள்,
1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட சேர்த்து நம்ம ஆட் பண்ண பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரைச்சி வச்சு 2 தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள பச்சையோட நல்லா போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா தக்காளியோட பச்சையோட நல்லா போயிடுச்சு. பாத்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்தா பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும் மஷ்ரூம். எதுக்காக நம்ம 1 மினிட் வெயிட் பண்றோம்னா மஷ்ரூம்ல வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. ஸோ அதை வேகும் போது அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்பயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு எவ்வளவு வாட்டர் வந்திருக்கோ அதுக்கு மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒரு 1 மினிட் வெயிட் பண்றோம். பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல நல்லா வாட்டர் எல்லாம் வெளியே வந்திருக்கு, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ எவ்வளவு வாட்டர் வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு வாட்டர் தேவையோ, கன்சிஸ்டன்ட் எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த இன்கிரீடியன்ஸோட சேர்த்து மஷ்ரூமும் பட்டாணியும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூமும் பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி பாத்துக்கு வந்துட்டு பாருங்க கரெக்டா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 200 ரூபா மஷ்ரூமுக்கு உங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இது கடையில் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணி அது பண்ணுற ப்ராசஸ் தான் பெரிய ப்ராசஸ். மற்றபடி உங்களுக்கு கிரேவி வைக்கிறது 5 மினிட்ஸில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட மஷ்ரூம் கிரேவி பார்த்தீங்களா, பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு. நல்லா பார்த்துட்டே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இம்மிடியேட்டாக நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எது கூட டேஸ்ட் பண்ண போறேன்னா சப்பாத்தி கூட நான் டேஸ்ட் பண்ண போறேன். நீங்க இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நீங்க சாப்பிடலாங்க, செம்ம காம்பவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு கூட செம்ம டேஸ்டா இருக்குங்க மஷ்ரூம் கிரேவி. குறிப்பா எதை சொல்லலாம்னா பன்னீர் பிரியாணிக்கும் இருக்கும், செம்ம காம்பவா இருக்கும். சரி நான் உங்களுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்கு. சப்பாத்திக்கும் மஷ்ரூம் கிரேவிக்கும் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க, செம்ம காம்போ ரெண்டுக்கும். நீங்களும் இந்த மஷ்ரூம் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க பத்திரிக்கை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை.